பத்தி பேசவே இல்லையே. அவ இப்பதானே வந்திருக்காங்க, நீங்க பின்னாடியே போறீங்க. நேற்று கூட்டத்தை பார்த்து போகுது. நான் நம்ம மார்க்கெட்ல ஒரு நடிகையோ வந்தாலும் கூட்ட முடியும். குறிப்பா காட்ஃபாதர், கனிம வளங்களின் காட்ஃபாதரே அப்பாவு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? காட்ஃபாதரா அவங்களுடைய ஸ்டாண்டு, காட்ஃபாதர் அதெல்லாம் அவங்களுடைய ஸ்டாண்டு. அதான் ஒருத்தரை குறை சொல்லணுங்கிறது அப்படி சொல்லக்கூடாது. கனிம வளம் என்பது கண்டிக்கக்கூடியதுதான். இங்க இருந்து எல்லாமே கடத்துறது, இங்க இருந்து போறது, கேரளாக்கு அனுப்புறதுலாம் தப்புதான். தவறை சுட்டி காட்டலாமே தவிர அதுக்கு புனைப்பெயர் இடைப்பெயர்லாம் வைக்கக்கூடாது. தவறு. அது அப்பா ஒரு பெரிய மனிதர், வயசுலயும் பெரிய ஆளு, ஒரு சபாநாயகர், நல்ல மனிதரும் கூட. அப்படி இருந்தாலும் கூட கனிம வளத்தை அவரே தடுத்திருக்கலாம். இதை மக்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏன் அவரு பண்ணலங்கிறது அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். நாங்க கண்டிப்பா பேசுறேன். அவர் அதை பத்தி கேட்டா தப்பு ஓடிடுறாரு. கனிம வளம் இங்க இருந்து கடத்தக்கூடாது. அதுல தமிழக மக்கள் முன்னேற்றம் கண்டனம் பண்ணுது. இங்கேயும் சரி, தென்காசியும் சரி, நிறைய இடத்துல அது மாதிரி பொள்ளாச்சி சைட்லயும் கனிம வளம் போயிட்டு இருக்கு. எல்லா சைட்லயும் கேரளா தான் போகுது. அதனால அதை தடுத்து நிறுத்த தமிழ் அரசு முதலமைச்சர் தான் அதை முடிவெடுக்கணும். நாங்க சொல்லதான் முடியும், செயல்பாடுகள் அரசு தான் நிறுத்த முடியும். அதனால அரசு இதை கவனத்தில் கொண்டு கனிம வள கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேண்டுகிறேன். அவருடைய ஆப்ஷன், அவர் கட்சி வச்சிருக்காரு, அவரு ஆப்ஷன் இருக்கு, ஆட்சியில் பங்கு அவர் கேட்கிறாரு. அவருடைய ஸ்டாண்ட் என்னங்கிறது தேர்தல் தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு அவர்கள் இந்த மக்கள் கூட்டத்தை வச்சோ இதை வச்செல்லாம் நீங்க டிசைட் பண்ணாங்க. பத்திரிகை செய்தி அது ராங்கா இருக்குது. தேர்தல் வரட்டும், தேர்தல் தேர்தல் நேரத்தில் அனைவருக்கும் இலவச வீடு வழங்கப்படும் அதெல்லாம் சொல்லலாம். எல்லாம் எட்டி புழுவுறவங்க கார் கொடுப்பேன், வீடு கொடுப்பேன், எல்லா தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இப்ப எதுதான் நடந்திருக்கு? திமுக 99% நிறைவேற்றிட்டாங்க. அதெல்லாம் போய் அப்படிலாம் நிறைவேற்ற முடியாது. சொல்லலாம், நிறைவேற்ற முடியாது. காலத்தின் கட்டாயம் சீக்கிரமா நல்லபடியா முடிவிட்டு மக்களுக்கு நல்ல செஞ்சா சார்தான் சந்தோஷம். செய்யலாம் சொல்றேன். வாக்குறுதி எங்க சொல்லி செஞ்சிருக்காங்க, எல்லாமே செய்ய முடியாதே சொல்றேன். நீங்க பள்ளி அறையில் உட்கார்ந்து மது குடிப்பது எப்படி பாக்குறீங்க? இது தாய் தந்தையர்கள் வளர்ப்பு சரியில்லை. தாய் தந்தையர் தான் குறை சொல்லணும். மாணவ பருவத்தில் இருக்க பிள்ளைகள் அங்க குடிக்கணும்னு சொன்னா அப்பா குடிக்கிறாருன்னு அர்த்தம். இந்த பிள்ளைகளை போய் கடையில போய் வாங்கிட்டு வர சொல்றது, இது மாதிரி இழிநிலைப்படுத்துறது தாய் தந்தை தான். தாய் தந்தைகள் குழந்தைகளை சரியாக வளர்க்கவில்லை என்பது அரசுக்கு அது சம்பந்தம் இல்லை. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் அரசு சொல்லாங்க, நம்ம பிள்ளைய நம்ம தான் வளர்க்கணும், ஊட்டி வளர்க்கணும். நம்ம பிள்ளை தப்பு பண்ணி சொன்னா அதுக்கு காரணம் பேரண்ட்ஸ். அந்த பேரண்ட்ஸ் ஒழுங்காத பிள்ளைய வளர்த்துனா அது மதுக்கு அந்த பிள்ளையை குடிச்சுக்காது. பேரண்ட்ஸ் முக்கியம், அதே மாதிரி அங்க இருக்கிற டீச்சர்ஸ் முக்கியம். அதை கண்டிக்கணும். அந்த மாதிரி நிலையில் இழிநிலைகள் ஏற்படாதவாறு தமிழகத்தில் இனிமேல் நடக்கக்கூடாது என்பதை நான் அதுதான் திராவிட மாடலா அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க அரசியே சாட்டாங்க. என் பிள்ளைய நான் வளர்க்கணும்னா நான் தான் என் பிள்ளைய பார்க்க முடியும். இதுக்கு அரசுக்கு என்ன சம்பந்தம்? சும்மா